Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 2 Example 2.81 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the integral as a limit of a sum. Limit of a sum னு கொடுத்துட்டாங்க 0 to 1 x into dx. So limit of a sum அப்படினாலே definite integral of limit of sum தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு exercise 2.11. 2.11 ஃபுல்லா இதுதான் நம்ம செய்வோம். So கவனமா பாருங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்ம் எழுதிருங்க. a to b f of x into dx is equal to limit n turns to infinity h turns to 0 summation of r is equal to 1 to n h into f of a plus r into h. இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டோட கொடுத்துருக்க வேல்யூவை கம்பேர் பண்ண போறோம். 0 to 1 x into dx. இங்க a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ 1, h ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? b minus a by n. b ஓட வேல்யூ 1, a வேல்யூ 0 by n which is equal to 1 by n. h வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. and இங்க f of x function என்ன x தான். f of x வந்து x தான். இப்போ next என்ன கண்டுபிடிக்கணும்? f of a plus r into h. so f of a value 0 plus r into h ஓட வேல்யூ என்ன 1 by n bracketல கூட எழுதிக்கலாம். so next line இது எப்படி மாறும்? h of r by n. so இப்போ பார்த்து f of x ஓட வேல்யூ x. அப்ப f of r by n ஓட வேல்யூ என்னது? r by n தான். r by n ஓட வேல்யூ r by n. இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சரியா? சப்ஸ்டிடியூட் இன் 1. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஈக்குவேஷன், நம்மளோட ஈக்குவேஷன்ல இதை வேணா நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். integration of 0 to 1 x into dx is equal to limit n turns to infinity summation of r is equal to 1 to n h ஓட வேல்யூ 1 by n f of a plus rh ஓட வேல்யூ r by n. இங்க n என்றது கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்து எழுதிடலாமா? limit n turns to infinity 1 by n into n n square summation of r is equal to 1 to n r. இப்போ summation of 1 to n r என்றது நேச்சுரல் நம்பர் 1 2 3 4. so sum of natural number formula தான் இங்க யூஸ் பண்ண போறோம். limit n turns to infinity 1 by n square n into n plus 1 by 2. next lineல இந்த n காமனா வெளிய எடுத்துருவோமா? அடுத்த லைன் அதுதானே செய்வோம். லிமிட் அப்ளை பண்ண முன்னாடி limit n turns to infinity 1 by n square. இப்போ இங்க n நான் வெளிய கொண்டு வரேன் அப்படின்னா n இருக்கு, இன்னொரு n வருது, அப்ப n ஸ்கொயர் ஆயிடும். n ஒரு வாட்டி வெளியே வருது 1 பிளஸ் இங்க 1 இருக்கு, அது 1 by n ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இங்க n இருக்கிறது வெளியே வரும்போது 1, n இங்க இல்லைன்னா டிவைடட் பைல எழுதணும். டிவைடட் பை 2. n ஸ்கொயர் கேன்சல். இப்போ n turns to infinity நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். 1 by infinity-யோட வேல்யூ 0. அப்ப இந்த டேர்ம் மொத்தமா 0 ஆயிடும். 1 plus 0 by 2 which is equal to 1 by 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ரொம்ப ஈஸியான சம். 0 to 1 x into dx ஓட வேல்யூ 1 by 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.82. evaluate the integral as a limit of a sum 1 to 2 2x plus 1 into dx. சொல்யூஷன்ல given எழுதிடுங்க. 1 ல இருந்து 2 2x plus 1 into dx. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணணும். இப்போ நமக்கு ஜெனரல் டேர்ம் என்ன? a to b f of x into dx is equal to limit n turns to infinity h turns to 0 summation of r is equal to 1 to n h into f of a plus r into h. இப்போ இதோட கம்பேர் பண்ணும். a வேல்யூ 1, b வேல்யூ 2, h ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? b minus a by n 2 minus 1 by n that is 1 by n. கரெக்டா?
இப்போ அடுத்து என்னது கண்டுபிடிக்கணும்? f of a plus rh. and இங்க f of x ஓட வேல்யூ என்னது? 2x plus 1. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? f of a plus r into h. so f of a ஓட வேல்யூ என்ன? 1 plus r into h ஓட வேல்யூ 1 by n. so next line எப்படி மாறும்? f of 1 plus r by n. இப்போ இந்த 1 plus r by n நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? x இருக்கிற இடத்துல 2 into x plus 1. ஸோ இது எப்படி மாறலாம்? 2 into x இருக்கிற இடத்துல 1 plus r by n plus 1 எழுதிக்கலாமா? 2 into 1 plus r by n plus 1. இப்போ 2 inside கொண்டு போலாமா? 2 ones are 2 plus 2 into r by n plus 1. இப்போ 2 plus 1 என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். 3 plus 2 into r by n. ஸோ இதுதான் f of a plus r into h ஓட வேல்யூ. இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? சப்ஸ்டியூட் இன் 1. limit 1 to 2 f of x into dx is equal to limit n turns to infinity summation of r is equal to 1 to n h ஓட வேல்யூ என்ன அடுத்து? 1 by n into f of a plus r plus h ஓட வேல்யூ 3 plus 2 into r by n. இந்த n நான் இப்போ இன்சைட் கொண்டு வரேன். அப்போ ஆன்சர் எப்படி மாறும்? limit n turns to infinity summation of r is equal to 1 to n 3 by n plus 2 times of r by n இருக்கும் n ஸ்கொயர்னு மாறிடும். வெளியில இருக்க சம்மேஷன் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ண போறோம். limit n turns to infinity summation of r is equal to 1 to n 3 by n. இது ஃபர்ஸ்ட் இது. plus summation of r is equal to 1 to n 2r by n square. next lineல இப்போ கான்ஸ்டன்டா இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துடலாமா? limit n turns to infinity. இப்போ இதுல 3 by n என்றது கான்ஸ்டன்ட். கிளியரா? இப்போ summation of r is equal to 1 to n உள்ள 1 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வெளியே எடுத்துட்டோம். plus இங்க 2 by n square என்றது கான்ஸ்டன்ட். summation of r is equal to 1 to n உள்ள r மட்டும் தான் இருக்கும். இப்போ இது sum of natural number n into n plus 1 by 2. summation of 1 ஓட வேல்யூ n மட்டும் தான். எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா limit n turns to infinity 3 by n summation of r equal to 1 to n ஓட வேல்யூ n plus 2 by n square summation of r எப்படி எழுதலாம்? n into n plus 1 by 2. கிளியரா? இப்போ n என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல மட்டும் தான் லிமிட் அப்ளை பண்ற மாதிரி வரும். ஏன்னா இங்க மட்டும் தான் n இருக்கு. இங்க n வந்து வெளியே எடுக்க போறோம். அண்ட் இங்க 2 கேன்சல் பண்ணிடலாம். லாஸ்ட் லைன் நான் கேன்சல் பண்ணப்போ இப்படிதான் இருந்தது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதுக்கு இது நீங்க எழுதணும்னு வேண்டாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் லைன் 3 வெளியே எடுத்துடலாம். 3 plus limit n turns to infinity 1 by n square இருக்கா? இப்போ இந்த n வந்து வெளியே எடுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு n இருக்கு. இப்போ இந்த n வெளியே எடுக்கிறேன். அப்போ இது 1 மாறிடும். plus 1 by n எடுத்துக்கலாம். n square cancel. இப்போ அடுத்த லைன்ல 3 plus limit n turns to infinity. அப்போ n இருக்கிற இடத்துல infinity எழுதுனா 0 மாறிடும். அப்போ 1 plus 0 மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? 1 plus 0. நெக்ஸ்ட் லைன்ல 3 plus 1 4 நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் 1ல இருந்து 2 f of x into dx ஓட வேல்யூ 4. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சம்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.